விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா மீது பல தடைகளை விதித்து சில முக்கிய விடயங்களையும் தெரிவித்து சபாநாயகர் விசேட உரையொன்றை சற்று முன்னர் பாராளுமன்றத்தில் நிகழ்த்தியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். தொடர்ந்து வரக்கூடிய 8 பாராளுமன்ற அமர்வுகளின் போது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எந்த விதத்திலும் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற போது அதனை நேரடி ஒளிபரப்பு செய்வதற்கோ அல்லது அந்த காட்சி காணொளிகளை சமூக வலைதளங்களிலோ இதர ஊடகங்களிலோ பிரசுரிப்பதற்கோ பதிவிடுவதற்கோ அனுமதியை மறுத்து சபாநாயகர் தனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் பாராளுமன்ற திட்டங்களுக்கு அமைவான நிலையற் கட்டளைகளின் பிரகாரமான அதிகாரங்களுக்கு ஏற்ப இந்த தீர்மானத்தை அறிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடத்திற்கு மேல் 6 நிமிடங்களுக்கும் மேல் ஒரு விசேட உரையை பாராளுமன்றத்தில் ஆற்றிய சபாநாயகர் தேசிய நல்லிணக்கத்துக்கும் மதங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வுக்கும் குந்தகம் ஏற்படுத்துகின்ற வகையில் தொடர்ந்து அர்ஜுனா பதிவிட்டு வருகின்ற கருத்துக்கள், அதன் மூலம் சமூகங்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்கங்கள் மற்றும் பிளவுகள் என்பவற்றை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானத்தை மேற்கொண்டிருப்பதாகவும் குறித்த காலப்பகுதிக்குள் இடம்பெறுகின்ற எந்த ஒரு கருத்துக்கள் ஹன்சார்டில் பதிவிடுவதிலிருந்து தவிர்த்து கொள்ளவும் பாராளுமன்றம் தீர்மானித்திருப்பதாகவும் அறிவித்திருக்கிறார். அதேவேளை இந்த குறித்த காலப்பகுதிக்குள் அவர் கிட்டத்தட்ட 2 மாத காலப்பகுதி நடந்து கொள்கின்ற விதத்தை பொறுத்து இந்த தடை தற்காலிகமாக தொடருமா அல்லது தொடர்ந்தும் நிரந்தரமாக தொடருமா என்பது தொடர்பில் தீர்மானிக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தாங்கள் எத்தனையோ முறை இது தொடர்பிலே அவருக்கு அறிவுறுத்திய போதிலும் தங்களினுடைய அறிவுரைகளை கருத்தில் கொள்கின்ற இடத்திலே அவர் இல்லை என்பதனால் இது தொடர்பில் ஆழமாக சிந்தித்து இலங்கையினுடைய பழைய பாராளுமன்றத்தினுடைய சம்பிரதாயங்கள், இலங்கை பாராளுமன்றத்தினுடைய நிலையியல் கட்டளைகள், இலங்கை பாராளுமன்றத்தினுடைய உறுப்புரிமை வரப்பிரசாதங்கள் மற்றும் இதர பல பாராளுமன்ற வரம்புகளுக்குள்ளே வருகின்ற விடயங்கள் தொடர்ந்து அவரால் மீறப்படுகின்றன என்பது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுகிறது. அவர் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை தெரிவித்த சில கருத்துக்கள், செயற்பாடுகள், அவர்களுடைய விடயங்கள் என்பன பாராளுமன்ற சம்பிரதாயங்களுக்கு முற்றிலும் மாறுபட்டவை என்று தெரிவித்த சபாநாயகர் இவைகளை திருத்திக் கொள்வதற்கு தொடர்ந்தும் வாய்ப்புகள் வழங்கப்பட்ட போதிலும் அவைகளை அவர் முறையாக பயன்படுத்திக் கொள்ள தவறிவிட்டார் என்பது அவர் மிக முக்கியமாக முன்வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. எனவே இந்த சம்பவங்களை வைத்து பாராளுமன்றத்திலே 8 சபை அமர்வுகளிலே பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது. எனவே ராமநாதன் அர்ஜுனாவினுடைய இந்த தடை என்பது ஒட்டுமொத்தமாக பாராளுமன்றத்தினுடைய மிக நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு இவ்வாறான ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது என்பதுதான் வரலாற்று ஏடுகளிலே இப்போது புதிதாக இணைந்து கொள்கிற விடயம். இதையும் தாண்டி ராமநாதன் அர்ஜுனா தொடர்ந்தும் இவ்வாறு செயற்படுவாராக இருந்தால் இந்த தடை நிரந்தரமாக நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதுதான் சபாநாயகர் குறிப்பிட்ட விடயம். எனவே பாராளுமன்றத்தினுடைய கட்சி தலைவர்களினுடைய கூட்டத்தொடராக இருக்கலாம், அது தொடர்பில் இந்த இடத்தில் அறிவிப்புகள் வெளியிடப்படவில்லை. ஆனால் பாராளுமன்ற உறுப்பினராக சபை அமர்வுகளில் கலந்து கொள்கின்ற போதுதான் இந்த தடை உத்தரவு அவர் மீது விதியாகும் என்று தெரியப்படுகிறது. எதுவாறாக இருந்த போதிலும் சபாநாயகரினுடைய இந்த அறிவிப்பு தொடர்பிலே இதுவரை ராமநாதன் அர்ஜுனா தன்னுடைய நிலைப்பாடுகள் தொடர்பில் அறிவிக்கவில்லை. ஆனால் சபாநாயகரின் தீர்மானம் தான் பாராளுமன்றத்திலே இறுதியானது என்பதுதான் மிக முக்கியமானது. தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பான நேயர்களே.